வணக்கம். இன்றைக்கி வேர்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஷன் குயிக் பாட். ஓகே, ஸோ இன்சர்ட்லேயே தான் குயிக் பாட் அப்படின்ற ஆப்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ குயிக் அப்படின்னாலே வேகமாக நமக்கு எந்த ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குயிக்காக நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ், அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இந்த குயிக் பாட்டுக்குள்ளே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம கவர் பேஜஸ் பார்த்துருப்போம். அதே மாதிரி டேபிளில் குயிக் டேபிள் ஆப்ஷன் பார்த்துருப்போம். இதெல்லாம் இன்பில்ட்டாகவே செட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி ஹெடர் அண்ட் ஃபுட்டர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பில்டின்ற ஆப்ஷனில் நமக்கு எந்த மாதிரி லே அவுட்டில் தேவைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரீ டிசைன்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அடிக்கடி எதை யூஸ் பண்ணுவோமோ அதை குயிக்காக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறது இந்த குயிக் பாட்டுன்ற ஆப்ஷன். அந்த குயிக் பாட்டை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் நமக்கு எதெல்லாம் குயிக்காக வரணும்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த எல்லா ஆப்ஷன்ஸுமே டிஸ்பிளே ஆகும். இந்த பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் இந்த கவர் பேஜஸில் பார்த்துருப்போம். அதே மாதிரி அந்த ஹெடர் அண்ட் ஃபுட்டர் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான லே அவுட்டில் வேணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி இந்த மாதிரி மொத்த லிஸ்ட்டுமே இதில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, ஸோ இந்த மொத்த லிஸ்ட்டில் இருக்கிறதுனால தான் நாம் என்ன பண்ணிக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒன்று குயிக்காக ஆல்ரெடி டிசைன் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நாமளும் எந்தெந்த விஷயங்களை உங்களுக்கு குயிக்காக வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எதை யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குயிக் பாட்டுன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணியே நாமெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், ஓனாகவும் ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சில ஷார்ட் ஃபார்முக்கெலாம் ஃபுல் ஃபார்ம் எனக்கு அடிக்கடி தேவைப்படும். அது நான் ஒவ்வொரு தடவையும் நான் என்டர் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு குயிக்காக எனக்கு என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, நான் அதோட ஷார்ட் ஃபார்ம் அடித்தாலே ஃபுல் ஃபார்ம் வரணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரேம் அப்படின்னா ரேண்டம் அக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரேம், ரோம், சிபியு இந்த மாதிரியான இந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ்க்கெலாம் ஃபுல் ஃபார்ம் நாம் என்ட்ரி பண்ணிக்கிட்டே இருக்கிறத காட்டிலும் என்ன பண்ணி வச்சுக்கலான்னா, நான் ஷார்ட் ஃபார்ம் அடித்த உடனே எனக்கு என்ன ஆகிடணும்னா அந்த ஃபுல் ஃபார்மே வரணும் அப்படின்னு சொல்லி உள்ளே நாமளும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு 3 வேர்ட்ஸ், ரேம், ரோம் அண்ட் சிபியு. இந்த 3 ஆப்ஷன்ஸோடைய அப்ரிவேஷன்ஸும் என்ட்ரி பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு ரேண்டம் அக்சஸ் மெமரி அப்படின்ற அந்த லைன் எப்போ வரணும் அப்படின்னா ரேம்னு அடித்தா வரணும். அதுக்கு என்ன பண்ணிக்கிறணும், ரேண்டம் அக்சஸ் மெமரியை ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கிறணும். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த குயிக் பாட்டை செலக்ட் பண்ணுங்கள். அதில் சேவ் செலெக்ஷன் டு குயிக் பாட் கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நேமில் போயிட்டு இந்த ரேண்டம் அக்சஸ் மெமரி எப்போ வரணும், ரேம்னு டைப் பண்ணால் வரணும். அந்த ஃபஸ்ட்டு வேர்டை மேலே கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேலரி எங்கே வரணும், குயிக் பாட்டுக்குள்ளே இருக்கணும். கேட்டகரின்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரெடி பண்ணுறதெல்லாம் நம்மளுடைய ஓன் கேட்டகரியாகவே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு அதில் உங்களுக்குன்னு பிடிச்ச ஒரு நேம் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சேவ்ன்றதில் நார்மல் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி ரீட் ஒன்லி மெமரின்றதை செலக்ட் பண்ணுங்கள். குயிக் பாட்டுக்குள்ளே போங்க. சேவ் செலெக்ஷன் டு குயிக் பாட் கேலரிக்குள்ளே போங்க. அஸ் யூஷுவல் நேமில் ரோம்னு டைப் பண்ணுங்கள். அடுத்து குயிக் பாட்டில் இருக்கணும். கேட்டகரியில் நம்மளுடைய ஓன் கேட்டகரி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்களே ஒரு ஃபோல்டர் நேம் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். க்ரியேட் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணுறது எல்லாமே நம்மளுடைய ஓன் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இனிமேல் நம்ம இந்த ஃபுல் ஃபார்ம் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஷார்ட் ஃபார்மை மட்டும் அடித்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஃபார்மே வந்துடும். இது மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் டிஃபால்ட்டாக குயிக்காக வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த குயிக் பாட் ஆப்ஷன்ஸ்க்குலாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் தேவையோ ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் RAMன்னு அடிச்சுட்டு ஃபங்க்ஷன்ஸ் கீழே F3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் ஃபார்ம் வரும். ROM F3. CPU அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு F3. ஏன்னா டைப் பண்ண உடனே வராது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ஃபுல் ஃபார்ம் தேவைப்படாது, ஜஸ்ட்டு ஷார்ட் ஃபார்ம் மட்டும் தேவை அப்படின்னா அந்த இடத்துலையும் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, F3 ப்ரெஸ் பண்ணிக்கிறணும். அதே மாதிரி இப்போ இந்த கவர் பேஜில் ரெடி பண்ணியிருக்காங்கல்ல, உங்களுடைய பேஜ் எப்படி இருக்கணும், எங்கே டைட்டில் வரணும், எங்கே நம்மளுடைய கண்டென்ட் ரெடி ஆகணும் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஃபார்மேட்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா ஒரு
ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று. எனக்கு எப்போல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு டைப் பண்ணணுமோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட்டுக்கு இந்த ஃபார்மேட் இல்லை, நானாக ஓனாக ரெடி பண்ணிவிட்டு அதை கொண்டு வரணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் இப்போ வந்து அந்த லெட்டர்ஸ்க்கு எப்படி நீங்கள் சேவ் பண்ணிங்களோ அதே மாதிரி இந்த ஃபார்மேட்டையும் இது மாதிரி நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு ஹெடர் அண்ட் ஃபுட்டர் வேணும்னாலும் சரி, கவர் பேஜஸ் நீங்களாக ஓனாக ரெடி பண்ணணுனாலும் சரி, டேபிள்ஸ் நீங்களாக ஓனாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணாலும் சரி, எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி குயிக் பாட்டுக்குள்ளே போய் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டிங்கன்னா எப்போல்லாம் அது உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ ஜஸ்ட் குயிக் பாட்டில் போயிட்டு நீங்கள் ஒரு கேட்டகரி நேம் கொடுத்துருக்கீங்கல்ல அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கதெல்லாம் வந்துடும். அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நீங்கள் நிறைய இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க. அதே மாதிரி இப்போது அன்வான்டாக ஏதாவது சில விஷயங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க, அது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உள்ளே போய் தேவையில்லாத நீங்கள் ரிமூவும் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஏதாவது ஒரு பார்ட் தேவையில்லை அப்படின்னா ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து டெலிட்டுன்ற ஒரு பட்டன் வச்சுருப்பாங்க, அந்த பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்னா எங்கே சேவ் பண்ணிச்சுன்னா அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ நமக்கும் இப்போ ஆல்ரெடி டிஃபால்ட்டாக அவங்க சிஸ்டமில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாதிரி நாமளும் என்ன பண்ணி வச்சுக்கலாம்னா நமக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. ஒர்க் பண்ணி பாருங்கள்.